இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆள் ஒர்க் பண்ண மாட்டேன். கல்பாக்கம் அட்டாமிக் அணுசக்தி துறையை சேர்ந்த தம்பி துரை. சில நாட்களுக்கு முன்னால் பெங்களூர்ல இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற பகுதியை பாகிஸ்தான் ஒரு நீதிபதி குறிப்பிட்டார் இல்லையா, அந்த மாமேதை தான். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த 27 சங்கங்களுடைய அலுவலகங்களிலும் பெரியாருடைய படமும் விபி சிங் படமும் ஆனால் அம்பேத்கர் படமும் இடம்பெற்றிருக்கிறது. உறங்குகிறவர்களும் எழுந்து நின்று செவிமெடுத்து அவருடைய பேச்சை கேட்பார்கள். முழு நேர தொண்டர்களாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அரசு ஊழியர்களாக மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவன ஊழியர்களாக மட்டுமல்ல, ஒரு நடுத்தட்டு குடும்பத்தை சார்ந்தவராக மட்டுமல்ல, உணர்வு உள்ள சமூக உணர்வு உள்ள சமூக நீதியினுடைய ஈர்ப்புள்ள ஒரு போராளியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். இதனுடைய வெற்றியை பார்க்கக்கூடிய நாட்களையும் இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஒதுக்கீடு கேட்டு போராட்டம், ஒரு போராட்டம் சேப்பாக்கத்தில் விருந்தினர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு போராட்டம். அந்த களம் அதை கண்டிருக்குமா? டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட களம், அந்த களம் அந்த குரலை என்றைக்காவது கேட்டிருக்குமா? நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு முற்பட்ட சமூக அமைப்பாவது அலையோ அலை என்று அலைந்திருப்பார்களா? வேளாண் குடிமக்கள் தங்களுடைய உரிமைக்காக குண்டடி வாங்கினார்களே, குண்டுபட்டு செத்தார்களே, அதுபோல யாராவது இந்த கோரிக்கைக்காக குண்டடிபட்டார்களா?